மை டியர் கௌதம் குட்டி. ஸோ 7th சயின்ஸ்க்கான அஃபீஷியல் கோர்ட்டில் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோர்ஸ் ரொம்ப தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அந்த மாதிரி சேனல் இன்னமும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கப்பா. நியூஸ் சப்ஸ்கிரைபர் உங்களை தான் சொல்கிறேன். மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இந்த மாதிரி இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல்ல கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. 1 மார்க் பாருங்கள். லைட் இயர் இஸ் த யூனிட் ஆஃப் டேஸ். டிஸ்டன்ஸாக டைமாக டென்சிட்டியாக போத் லென்த் அண்ட் டைமாக. இதான் ரொம்ப சிம்பிள் தான். புக் பேக் பண்ணி படிச்சாலே போதுமானது. இதுக்கான ஆன்சருக்கு நிறைய பேர் கேட்பீங்க, எனக்கு புரியுது. ஆன்சருக்கு எப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் PDF அப்லோட் பண்ணிடுவேன். அதுக்கான லிங்க் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் 30 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. அது உங்களுக்கு லீக் இருக்கும் அப்லோட் பண்ணுவோம்ப்பா. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே பாருங்கள். ஸோ 10 1 மார்க் சூஸ் சீட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து வாட் இஸ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. 2 மார்க் கொஸ்டின்ஸ். 15 2 மார்க். ஓகேவா? இப்போ 15 மார்க் இதே 30 மார்க் ஆச்சு. இங்கே ஒரு 10 மார்க் 40 மார்க் ஆச்சு. மீதி இருக்கிற 5 மார்க்கு அப்புறமேட்டு 3 மார்க் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், இது 2 மார்க் ரொம்ப ஈஸியாக இருக்க சொல்கிறேன் பாருங்கள். சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஈஸி, ஃபில் இன் த பிளான்ஸு. அதுக்கப்புறம் டிரைவ்டு குவான்டிட்டிஸு இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி. 3 ஈஸி. இந்த 5ல் 3 ஈஸி. இது அடுத்து பாருங்கள். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸு, மேட்ச்ட்டு, எலமெண்ட்ஸு, சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸு, மாஸ் நம்பர் அண்ட் அட்டாமிக் நம்பரு, கிராஸ் பொல்யூஷனு. ஸோ இங்கே 3 இங்கே 6 அங்கே ஒரு 3 9 ஆச்சு. அடுத்து பாருங்கள். ரேடார் கிராஃபிக்ஸு, வாட் ஸ்டெப்ஸ் யூ நீட் டு ஃபாலோ டு கீப் யுவர் டீத் ஹெல்த்தி. அப்புறம் 2 கம்யூனிகேஷன் டிசீசஸ் விச் ஸ்ப்ரெட் இன் யுவர் லொக்காலிட்டி டியூரிங் மான்சூன். இதெல்லாம் ஈஸி தான். ஸோ 11 ஆச்சு. 12 ஆச்சு. மீதிக்கிற 3 ஏதோ நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேவா? 15 எழுதணும் இல்லையா? கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக எழுதுங்க. அடுத்து பாருங்கள். 5 மார்க் கொஸ்டின்ஸு. அங்கே ஒரு 30, இங்கே ஒரு 20, 50, அப்புறம் 1 மார்க் ஒரு 10, 60 மார்க் ஆச்சு. Answer any 4 questions. How will you determine the density of a stone using a measuring jar? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கேட்டிருக்காங்க? ஆக்சுவலாக 7 கேட்டிருக்காங்க. 7ல் நீங்கள் 4 எழுதுனா போதும். 3 சாய்ஸில் விட்டுக்கலாம். கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். பாலினேஷன் 33 எழுதிடலாம். அப்புறம் 32 எல்லாமே கொஞ்சமாக ஓடாத மாதிரி தான் இருக்குப்பா. கரெக்டாக எழுதிக்கலாம். லிஸ்ட் த சுச்சுவேஷன் இன் விச் ஃபர்ஸ்ட் எய்ட் இஸ் given. வாட் வுட் யூ டூ இஃப் அ பர்சன் சஃபர்ஸ் ஃப்ரம் ஸ்கின் பர்ன்ஸ். ஸ்கின் பர்ன்ஸ் பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி வைப்பாங்களா, சம்திங் அந்த மாதிரி ஏதோ வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐஸு இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ தட்சிட் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறமா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். 7th சோஷியல் சயின்ஸு ஆல்ரெடி 3 சப்ஜெக்ட் அப்லோட் பண்ணியாச்சு. போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா சப்ஜெக்ட்டுக்கான வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அடுத்தடுத்து தமிழ் மீடியம் அப்லோட் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்போயாச்சும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலையும் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேப்பா, தட்சிட் நினைக்கிறேன். விஷ் யூ வெரி ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். மறக்காம உங்கள் டைம் டேபிள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, எக்ஸாம் டைம் டேபிள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு இதுமாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பக்காவாக அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேவா? லீக் கோர்ஸ் அப்புறம் அப்லோட் பண்ணுவேன் கிடச்சதுன்னா. ஓகேவா? ஓகேப்பா சில குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.